வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளம், தெலுங்கானா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. அரசாங்கமே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது அவசியமா? திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் கேள்வி. ஈரானுக்கு உதவி செய்யும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை. TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டி. திண்டுக்கல் அணியை வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. சென்னை மாமல்லபுரம் அருகே கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து நேற்று மாலை தனி விமானத்தில் புறப்பட்டு இரவு 9 மணி அளவில் சென்னைக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மற்றும் தென் மண்டல குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தென் மண்டல குழுவின் தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் உள்ளனர். மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. இதில் கேரள முதலமைச்சர் சதீசன், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 4வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். இதைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கடரமணன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆகியோர் பதில் அளித்து உரையாற்றுவார்கள். நிறைவாக இருவரும் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுவார்கள். அரசாங்கமே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது அவசியமா என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் வினவியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் என்ற அளவில் தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைக்கிறது என்றால் 5 ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதிக்கு கணிசமான நிதியை நேரடியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். தற்போது அரசாங்கமே பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாக சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுவாக கார், உதவியாளர் சம்பளம், பெட்ரோல் மானியம் போன்ற சலுகைகளை வழங்குவது அவசியமா என்று வினவினார். பெரிய அளவிலான சொத்துக்களையும் வாகனங்களையும் வைத்திருக்கும் ஒருவருக்கும் உண்மையில் வாகன வசதி இல்லாத ஒருவருக்கும் ஒரே மாதிரியான சலுகை வழங்குவது சரியான அணுகுமுறையா என்று கேள்வி எழுப்பினார். எனவே தேவைப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் உதவி வழங்கும் முறையை உருவாக்கலாம் என்று கூறினார். மேலும் முந்தைய ஆட்சியினர் கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றார்கள், கடுமையான நிதி சுமையை விட்டு சென்றார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் அரசாங்கமே இப்போது இப்படிப்பட்ட புதிய செலவினங்களை அறிவிக்கும் போது அது இரட்டை நிலைப்பாடாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவி செய்யும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தன்னை விட சிறந்த வாய்ப்பை வேறு யாரும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே எந்த ஒரு நாட்டின் மீதும் இதுவரை மேற்கொள்ளப்படாததாலேயே மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கையை நான் அறிவிப்பதாக கூறியுள்ளார். இது முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பொருளாதார போர் மற்றும் தனிமைப்படுத்துதலாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடற்படை செயலிழந்து விட்டதாகவும், விமானப்படை அழிக்கப்பட்டு விட்டதாகவும், இராணுவ தொழிற்சாலைகள் தரைமட்டமாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாடு மிக மோசமான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டிற்கு தங்கள் நிதி நிறுவனங்கள், வணிகங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசு அமைப்புகள் மூலம் எந்த வகையிலாவது உதவிகளை வழங்கும் எந்த ஒரு நாடும் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார்.
ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிக்கவும் அவர்களை தனிமைப்படுத்தவும் அமெரிக்காவுடன் எங்கள் நட்பு நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் அவர்களை முடக்குவதுடன் உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை பரப்பும் அவர்களின் திறனையும் அழித்துவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டியில் திண்டுக்கல் அணியை வீழ்த்து திருச்சி அணி வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ், திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி திருச்சி அணி முதலில் பேட்டிங் செய்தபோது 3 ஓவர்கள் முடிவில் மழை பெய்ததால் 40 நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது. இதனால் ஆட்டம் 19 ஓவர்கள் கொண்டதாக மாற்றப்பட்டது. இதன்படி திருச்சி அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. இதில் சுரேஷ்குமார் 60 ரன்களும் ராஜ்குமார் 71 ரன்களும் எடுத்து அசத்தினர். இதையடுத்து 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி 19 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 170 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் திருச்சி அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முசாஃபர்பூர் நெடுஞ்சாலை திட்டம் பீகார் மாநிலம் முழுவதற்கும் ஒரு முக்கிய உயிர் நாடியாக அமையும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் முசாஃபர்பூர் சோன் பிரசாத் நெடுஞ்சாலை திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். அப்போது பீகாரில் மிக முக்கியமான நெடுஞ்சாலை திட்டம் ஒன்றுக்கு இன்று பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டம் மாநிலம் முழுவதற்கும் ஒரு முக்கிய உயிர் நாடியாக அமையும் என்றும் இது நேபாள எல்லையில் தொடங்கி முசாஃபர்பூர் வரை நீண்டு ஒரு பிரம்மாண்டமான தமனி பாதையை திறம்பட உருவாக்குகிறது என்று கூறினார். தற்போதுள்ள ஒரு சாலையை 4 வழி நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலை வடிவமைப்பு குழுக்கள் மிகவும் திறமையானவை என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒரு சிறந்த சாதனை பதிவை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாக்மதி ஆற்றுடன் தொடர்புடைய வெள்ள பாதிப்புகளை குறிப்பாக கருத்தில் கொண்டு இந்த பாலங்கள் வடிவமைக்கப்படுவதாக தெரிவித்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ஜெயக்குமார் அடிக்க பாய்வது போல வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை மீது தவிக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசியபோது ஒருமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதாகவும் அவை மரபுக்கு விரோதமாகவும் பேசுவதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தவிகவினரை கட்டுப்படுத்த முதல்வர் விஜயின் ஒரு பார்வை போதும், ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ஜெயக்குமார் அடிக்க பாய்வது போல வருவதாக குற்றம் சாட்டினார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு இருப்பது போல தமிழகத்திலும் அனைத்து கட்சியும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபையில் காவிரி பிரச்சினை குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் அருண்ராஜ் பேசிய போது காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என எதிர்க்கட்சிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக திமுக அரசாங்கம் தொடர்ந்து காவிரி நீருக்காக போராடி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சினை குறித்து 1987 முன்னாள் எம்ஜிஆர் காலத்திலேயே வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவாவேலு, காவிரி விவகாரத்தில் யாரும் எந்த துரோகமும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். காவிரி பகுதியில் பிறந்து வளர்ந்த தான் விவசாயிகளின் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், காவிரி பிரச்சனையில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் குறிப்பிட்டார். கோடி கோடியாக பணம் கொடுத்து வார சந்தையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி மக்களின் வாக்குரிமையை அவமானப்படுத்தியதுதான் தவிக அரசின் சாதனை என்று வால்பாறையில் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுகவின் அறிமுகம் கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையிலும் தொழிற்சங்க தலைவர் வால்பாறை வி. அமீது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுகவின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர்கள் டாக்டர் எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் ஆட்சியை வழிநடத்தி வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொறுப்பேற்ற அன்றே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளான தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு மடிக்கணினி, பெண்களுக்கு ஸ்கூட்டர் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றினார் என்றும், ஏதோ மாயாஜாலத்தால் தற்போது ஆட்சிக்கு வந்த தவிக அரசு அதிமுகவில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை
வார சந்தையில் கோடி கோடியாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டு அவர்களை ராஜினாமம் செய்ய வைத்து மக்களின் வாக்குரிமையை அவமானப்படுத்தியதுதான் தாவேக அரசின் சாதனை என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை விடுத்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியாரின் ஆட்சி அமைய அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் கேட்டுக்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட, நகர, பேரவை, சார்பு அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மதுரை அருகே மாநில அளவிலான தேனீ வளர்ப்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் உள்ள வேளாண்மை கல்லூரியில் விரிவாக்க கல்வி இயக்குநரகம், வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் சார்பில் மாநில அளவிலான தேனீ வளர்ப்பாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேனீ வளர்ப்பு பிரிவு பொறுப்பாளர் கலீபூர் ரஹ்மான் தேனீ வளர்ப்பு முறைகள், தேன் பிரித்தெடுத்தல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து தொழில்நுட்ப விளக்கங்களை விளக்கினர். தொடர்ந்து தேனீ வளர்ப்பாளர்களின் உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் பயன்பாடுகள் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு விளக்கப்பட்டது. வேளாண் அறிவியல் நிலையத்தின் 25 ஆண்டு கால சாதனைகள் அடங்கிய புத்தகம் மற்றும் குறுந்தகடு வெளியிடப்பட்டதுடன் பயனாளிகளுக்கு தேன் பிரித்தெடுக்கும் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த தேனீ வளர்ப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் ஏரி சாலையில் 2018ஆம் ஆண்டு தான் நட்டு வைத்த மரத்தை பார்த்து நடிகர் சசிகுமார் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள சிறுவர் பூங்காவில் கடந்த 2018ஆம் ஆண்டு இயக்குனர் மற்றும் நடிகருமான சசிகுமார் வருகை தந்து மரங்களை நட்டு வைத்தார். இந்த நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே இடத்திற்கு வந்த நடிகர் சசிகுமார் அவர் நட்டு வைத்த மரங்கள் வளர்ந்துள்ளதை கண்டு பூரிப்படைந்து மரக்கன்றுகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். அப்போது மதுரை சுப்பிரமணியபுரத்தில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் சுப்பிரமணியபுரம் படம் பற்றி பேசிய நிலையில் சுப்பிரமணிய படம் அமைந்தது மற்றும் அதனுடைய கருத்து உருவாக்கம் குறித்து அவர்களுடன் நினைவு கூர்ந்தார். இதன் பின்னர் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து கொண்டார். நாகர்கோவிலில் தனியார் மதுபான கடையில் பள்ளி மாணவர்கள் மது அருந்திய புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் அக்கடைக்கு சீல் வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுங்கினசேரி பகுதியில் தனியார் மதுபான கடையில் கல்லூரி சீருடையில் வந்த மாணவர்கள் சிலர் மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். இது குறித்தான புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாணவர்கள் மது அருந்திய கடையில் விசாரணை நடத்தி அதனை சீல் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் மதுக்கடையை பூட்டி சென்றனர். சில நாட்களுக்கு முன்பு தாக்கலையில் பள்ளி வளாகத்திற்குள் மாணவிகள் மது அருந்திய வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது மாணவர்கள் மது அருந்தும் புகைப்படமும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு பரவத்தூர் இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் காலி குளங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு பரவத்தூர் இருளர் சமுதாயத்தை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் காலி கடங்குடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் தங்களுக்கு தேவையான நேரங்களில் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் குடிநீர் எப்போது வரும் என காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவபிரகாசம் மற்றும் சோளிங்கர் காவல்துறையினர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் சோளிங்கர் சித்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மருத்துவ ஆய்வு நுட்பனர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அரசு மருத்துவ ஆய்வு நிபுணர்கள் மாவட்ட செயலாளர் அறிவு செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆய்வக நுட்புணர் பணியிடத்தை 24 மணி நேர பணியாக அறிவித்து அதற்கான உட்கட்டமைப்பு மற்றும் கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள நிலை 2 நுட்புணர் பணியிடங்களை MRP மூலம் உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் பணியிடத்தை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிடுவதுடன் வேலைவாய்ப்பின்றி உள்ள பட்டய மற்றும் இளநிலை பட்டதாரிகளுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவ ஆய்வு நுட்புணர்கள் கலந்து கொண்டனர். கோட்டூர் அருகே
திருக்கலார் பகுதியில் சேதமடைந்து காணப்படும் பொன்னுக்குண்டான் ஆற்றின் தடுப்பு கதவணையை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் திருக்கலார் கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். குறுவை, சம்பா, தாளடி நெல் பயிர்களும் கோடையில் எள்ளு, உளுந்து போன்ற தானிய பயிர்களும் ஆண்டுதோறும் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த சாகுபடி நிலப்பரப்பிற்கு மேட்டூர் அணையிலிருந்து வரும் தண்ணீர் பொன்னுக்கொண்டான் ஆற்றில் அழகிரி கோட்டம் இடையில் தடுப்பு கதவணை கட்டப்பட்டு பாசன வாய்க்கால் மூலம் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்துள்ளதால் தண்ணீரை தேக்கி சாகுபடி நிலத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து கோரிக்கை மனு கொடுத்தும் நேரடியாக சந்தித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பொன்னுக்கொண்டான் ஆற்று தடுப்பு கதவணையில் இறங்கி தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக கதவணையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் 1 மாத காலத்திற்குள் கதவணையை சீரமைக்கும் பணிகளை தொடங்கவில்லை என்றால் அனைத்து குடும்பத்தினரும் ஒன்றிணைந்து தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். 3 தமிழர்களை சுட்டு கொன்ற கர்நாடக அரசை கண்டித்து பண்ருட்டியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 3 அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட்டு தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரித்தனர். திண்டுக்கல் அருகே தங்களது நிலத்திற்கு போலி பட்டா தயாரித்து வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தங்களது நிலத்தை மீட்டு தர கோரியும் நீதி மீறி தனது குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே தவசிமடை மொட்டைக்காடு பகுதியில் தாத்தா காலம் முதல் பல தலைமுறைகளாக வரி பீமா ரசீது செலுத்தி விவசாயம் செய்து வருவதாக நீதிமேரி தெரிவித்துள்ளார். தங்களது நிலத்தை விட்டு வெளியேறுமாறு மர்ம நபர்கள் மிரட்டுவதாகவும், முகமது ரஃபி மற்றும் தாசில்தார் ஆரோக்கியதாஸின் மனைவி ஆகியோர் உறவினர்களுடன் இணைந்து வனத்துறையினர் உதவியுடன் நிலத்தை அளந்து ஜேசிபி மூலம் பணிகள் மேற்கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இது குறித்து தவசிமடையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அவர் தங்களை மிரட்டும் தோணியில் பேசியதாக நீதிமேரி வேதனை தெரிவித்தார். தங்களது நிலங்களை மீட்டு தரவும் உரிய பாதுகாப்பு மற்றும் நீதி வழங்கவும் கோரி நீதிமேரி உறவினர்களுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நிலத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். குடும்பத்துடன் திடீரென தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் கிராமத்தில் உள்ள தேவி திருவார்த்தம்மன் அம்மன் கோவிலில் ஆவணி மாத ஜாத்திரை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மோட்டூர் கிராமத்தில் உள்ள தேவி திருவார்த்தம்மன் அம்மன் கோவிலில் ஆவணி மாத ஜாத்திரை விழாவை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பொங்கல் படையல் வைத்து மாவிளக்கு ஏற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் பால் குடங்களை முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வந்த கோவிலை வந்தடைந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 5 நாட்களாக தினம்தோறும் விட்டு கொடைக்கானல் மலைப்பகுதிகள் பரவலாக மழை பெய்தது. இதில் குறிப்பாக காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நண்பகல் வேளையில் திடீரென வானிலை மாறி பரவலாக 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பேருந்து நிலையம், ஏரி சாலை, நாயுடுபுரம், மூங்கில்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் தண்ணீர் தட்டுப்பாடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை அருகே வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான வேடந்தவாடி, கருமாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில்
திடீரென கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அப்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழை நெல், வேர்க்கடலை உள்ளிட்ட விவசாய பயிர்களுக்கும் காய்கறி, பூ உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். நீண்ட நேரமாக வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் திடீரென பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னார்குடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமில் பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் அரசின் சார்பில் நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இதில் ஒரு பயனாளிக்கு 1 லட்சம் ரூபாய் விபத்து நிவாரண நிதி மற்றும் 2 பயனாளிகளுக்கு தலா 30,000 ரூபாய் இயற்கை மரண நிவாரண நிதிக்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை சார்பில் 5 பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களுக்கு மாவட்ட வழங்கல் துறை சார்பில் 18 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளும் வழங்கப்பட்டன. மீஞ்சூர் அருகே உள்ள மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இரத்த சாப்பாடு வாங்கி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ராமரெட்டிப்பாளையத்தில் உள்ள மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சீமாவரம் கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 35 கிலோ எடையும் 9 அடி உயரமும் கொண்ட வெள்ளி கத்தியை கிராம மக்கள் பட்டாசு மற்றும் மேளதாளத்துடன் ஏந்தி சென்று வால் முனீஸ்வரர் சிலையின் கையில் பொருத்தினர். தொடர்ந்து சிலையின் முன் ஆடு பலியிட்டு அதன் இரத்தத்தை சாதத்துடன் கலந்து சிலையின் மீது வீச அதிலிருந்து விழும் இரத்த சாதத்தை பாத்திரங்கள், மடி மற்றும் தலைகீழாக பிடித்த குடைகளில் ஏந்துவதற்காக 500க்கும் மேற்பட்டோர் 2 மணி நேரமாக காத்திருந்து வாங்கி சென்றனர். இதையடுத்து காப்பு கட்டி நோன்பு இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளம், தெலுங்கானா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. அரசாங்கமே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது அவசியமா? திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் கேள்வி. ஈரானுக்கு உதவி செய்யும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டி. திண்டுக்கல் அணியை வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.